ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரிபிள்எஸ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த வீடியோவில் நம்ம ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சி அந்த வில்லேஜை லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதாவது இது ஃபஸ்ட்டு எபிசோடு, ஃபைண்ட் அவுட் வில்லேஜ். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் அவுட் வில்லேஜ். திஸ் இஸ் அவர் எபிசோட் நம்பர் 1. இது நம்ம செகண்ட் சேனல். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு சேனல் பேர் ட்ரிபிள்எஸ் விலாக்ஸ் XYZ கேமிங். அந்த சேனல் லிங்க் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கு நல்லாவே ஸ்டார்டிங்லேயே சப்போர்ட் வருது, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ நம்ம ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும். இந்த வெர்ஷன் என்ன வெர்ஷன் நான் சொல்லிடுறேன். இந்த மைன்கிராஃப்ட் வெர்ஷன் 1.20.80. வேணுன்னா ஏற்றிக்கோங்க. க்ரோமில் தான் நான் ஏற்றினேன், நீங்கள் வேணுனாலும் ஏற்றிக்கோங்க. 250 MB வந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றிக்கோங்க இந்த வெர்ஷன். எனக்கு இந்த வெர்ஷன் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சா ஏற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் தெரியும். பேசிக் எல்லாமே பெட்டு தான் செய்வாங்க. பட் நம்ம வில்லேஜை கண்டுபிடிக்க போகிறனால வில்லேஜ்லேருந்து பெட் எடுத்துக்கலாம். இந்த ஆடெல்லாம் கொல்ல வேணாம். நம்ம வில்லேஜ்லேருந்து பெட் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஒரு வில்லேஜை தேடி போகலாம். இன்னொன்று, நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருந்தா தெரியும், அங்கே ஒரு பம்ப்கின் இருந்துச்சு. அப்போனா பக்கத்தில் எங்கேயோ வில்லேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வில்லேஜை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பம்ப்கின் இருந்துச்சு, நான் பார்த்தேன். அப்போ வில்லேஜ் பக்கத்தில் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு இந்த மரத்தை வெட்டி கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். அது இல்லாமல் மைன்கிராஃப்ட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது. லேக் ஆகாத. ஓகே, இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். அதுக்கே தெரியும், மைன்கிராஃப்டில் கிராஃப்டிங் டேபிள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. பிகினர்ஸ் யாராவது நம்ம வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சந்தோஷம். உங்களுக்கு பிகினிங் வீடியோ இதை பற்றி எங்களுக்கு போடுங்க ப்ரோன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் தனியாக இன்னொரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. இதுக்குள்ளே போய் நம்ம மைன்கிராஃப்ட்டில் தேவையான எல்லா பொருளுமே இதை செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை கலெக்ட் பண்ணிட்டு. ஓகே, இது பிகினர்ஸ்க்காக தான் நம்ம இப்போ இந்த மரத்தோடு செஞ்சு காமிச்ச டேபிள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணி வில்லேஜை தேட ஆரம்பிக்கலாம். ஓகே, என்ட்ருமேன் கலையா கைஸ்? என்ட்ருமேனை வேறு நான் பார்த்துட்டேன் கைஸ், தெரியாமல். அந்த போர்ட்டலை வேறு பார்த்துட்டேன், இப்போ என்ட்ருமேனையும் பார்த்துட்டேன். அந்த போர்ட்டல் இருக்குமா, பாதி போர்ட்டல், அதையும் பார்த்துட்டேன், என்ட்ருமேனையும் பார்த்துட்டேன். ஐயோ, அடிக்காங்க கைஸ் என்ட்ருமேன். நம்மகிட்ட வேறு எதுவுமே இல்லையே. ஓடிடு கைஸ். எப்படியா அந்த செஸ்ட்டில் உள்ளதெல்லாம் எடுக்கணும். நம்ம எப்படியாவது எடுக்கணும் செஸ்ட்டில் உள்ளதெல்லாம். ஓ நோ, எடுத்துரு எப்படியாவது எடுத்துரு. இதில் ஒன்றும் பெருசாக இல்லை கைஸ், கோல்டு தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும், கோல்டு மைன்கிராஃப்ட்டில் அந்தளவு முக்கியமானது கிடையாது. சில விஷயங்களுக்கு அது யூஸ் ஆனாலும் முக்கியம் கிடையாது கைஸ். நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். இன்னொரு போர்ட்டல் வேறு கிடச்சிருக்கு, அது ஓகே தான். பட் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன மிஸ்டேக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீப் இன்வென்ட்ரியை ஆன் பண்ண மறந்துட்டோம். கீப் இன்வென்ட்ரினா என்ன தெரியுமா உங்களுக்குன்னு தெரில, நான் சொல்கிறேன். செட்டிங்ஸில் போய் இப்போ நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா பொருள், அந்த பொருளில் நம்ம இப்போ இந்த ஜாமி ஜாக்கி நம்ம அவுட் ஆகிட்டாலுமே அந்த பொருளை நம்ம கையில் தான் இருக்கும். பட் அந்த செட்டிங்ஸை ஆன் பண்ண நம்ம வேர்ல்டு க்ரியேட் பண்ணும்போது மறந்துட்டோம். அதனால் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த போர்ட்டலில் எடுத்த பொருள் ஃபுல்லாமே நம்மகிட்ட இப்போ தொலைஞ்சிருச்சு. நம்மகிட்ட இப்போதைக்கு இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணேன்னு தெரில. இந்த ஜாம்பி தலைன்னு அடிச்சுட்டு வரேன். நம்மகிட்ட வேறு ஒன்றுமே இல்லையே. இப்போ அடி விடாத கைஸ். நைட்டு இந்த ஜாம்பி ஸ்பான் ஆகும். இது பிகினருக்காக சொல்கிறேன். நைட்டு இந்த ஜாம்பிஸ்லாம் ஸ்பான் ஆகும். இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பச்சை கலரில் கிடைக்கும் ஸ்க்ரீன். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது கைஸ். இன்னொரு போர்ட்டல் கிடச்சிருக்கு. வாவ், நிறைய போர்ட்டல் கிடைக்கும் இந்த வேர்ல்டில். நல்லாதாங்க. ஓ சாரி கைஸ், நம்ம பகலில் ஒரு போர்ட்டலை பார்த்து கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணலேன்னு சொன்னோமா, அந்த போர்ட்டல் தான் இது. இப்போ நைட்டு பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணல, பட் இப்போ ஆன் பண்ணிட்டோம். அது எப்படி ஆன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிலனா, இந்த மேலே இருக்கா ஒரு மெசேஜின்னு, அதுக்கு ரைட் சைடில் இருக்கா ஒரு 3 கோடு மணிக்க கைஸ். இன்னொரு போர்ட்டல் இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். பரவாயில்ல, இதில் இக்னார்டு எல்லாமே இருக்குது. எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த கோல்டு கைஸ், கோல்டன் ஆப்பிள். வாவ், ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். இந்த வேர்ல்டு நிறையவே இந்த போர்ட்டல் கிடைக்கும் கைஸ். நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். இந்த நிறையவே போர்ட்டல் கிடைக்கி. கீப் இன்வென்ட்ரி அந்த ரைட் 3 கோடு இருக்கா,
அதை டச் பண்ணிட்டு அதுக்குள்ளே போனால் செட்டிங்ஸ் தான். அது செட்டிங்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதில் போய் நீங்கள் கீப் இன்வென்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே முக்கியம், ஆன் பண்ணிக்கோங்க. போனஸ் செஸ்ட் வந்து வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை போனஸ் செஸ்ட்டில். நம்மளாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஃபைண்ட் அவுட் பண்ணுமேன்ட்டு நான் போனஸ் செஸ்ட் வந்து ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. போனஸ் செஸ்ட்டுமே வேர்ல்டு க்ரியேட் பண்ணும்போது செட்டிங்ஸில் கேட்கும். அதேமாதிரி வேர்ல்டு பேர் நீங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். இருந்தாலும் போனஸ் செஸ்ட் வந்து உங்கள் விருப்பம்தான். அதனால் அது வந்து பெருசாக அதில் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. சில பேர் அது யூஸ் பண்ணுறாங்க போனஸ் செஸ்ட். ஐயோ தண்ணி லைஃப்பில் பேசிகிட்டே மறந்துட்டேன் பார்த்தீங்களா? மேலே போடா கைஸ். இந்த வில்லேஜை கண்டுபிடிக்க முன்னே நாக்கு தள்ளுது கைஸ். நானும் சுற்றி வரேன், எங்கிட்டு தான் கிடக்குன்னு தெரில வில்லேஜ். 2 பயம்லாம் போயிட்டு வந்துட்டேன். டெசர்ட் பயம்லாம் லைட்டாக தேடிட்டு வந்துட்டேன். டெசர்ட் பயம், இந்த ஃபாரஸ்ட் பயம்லாம் தேடிட்டு வந்துட்டேன். எங்கே தான் கிடக்குன்னு தெரில இந்த வில்லேஜ். என்னமோ இப்படி பண்ணுது வில்லேஜ் வேறு. ஸ்கெல்டன் தலையா போடாங்கிட்டு. ஐயோ கைஸ், என்ன கைஸ் போட்டுருவோம் போல நம்மளை. ஃபஸ்ட்டு நம்ம வில்லேஜை கண்டுபிடிக்கணும். ஐயோ அடிச்சிட்டாங்க கைஸ். சரி பரவாயில்ல, எப்படின்னா நம்ம வில்லேஜை கண்டுபிடிக்கிறது நம்ம மெயின் வேலை. வில்லேஜை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. எல்லா சைடும் நானும் போயிட்டேங்க. வில்லேஜ் எங்கிட்டு இருக்குன்னு தெரில. ஆனால் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். அங்கே பம்ப்கின் இருந்துச்சு, நான் பார்த்தேன். லாவா இருக்காங்க. பம்ப்கின் இருந்தாலே வில்லேஜ் இருக்கும். பிகினர்ஸ் இது உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். வில்லேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ என்னென்னா, பக்கத்தில் வில்லேஜ் இருக்குன்னா அங்கனுக்குள்ளே பம்ப்கின் இருக்கும். ஸோ பம்ப்கின் இருந்துச்சுன்னா பிகினர்ஸ் நீங்கள் தேடி பாருங்கள், அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். டான் அவ்வளோங்க. நம்ம வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். கோஆர்டினேட்ஸை பாருங்கள். பக்கத்தில் உள்ள வில்லேஜுக்கு போய் நான் தள்ளி அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டு வந்தேன். பார்த்தா பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருந்திருக்கு. மலைக்கு அங்கிட்டு இருந்தனால எனக்கு நான் கவனிக்கலை. கைஸ், அந்த காடு, அது பேர் எனக்கு தெரில. அந்த பயம் பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காடு இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கைஸ். ஓகே, இந்த வில்லேஜ்லேயே வந்தால் பணக்கார வீடு. இது தெரியாட்டா பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டைமண்டு ஐயனு வாவ். இந்த வீடு தான் கைஸ் பணக்கார வீடு இருக்கிறதுலே. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீட்டை வந்து கொள்ளடிச்சிடலாம். மற்ற எதுவுமே பெருசாக இங்கே இருக்காது இந்த வில்லேஜில். இந்த வீடு தான், பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம அப்படியே இந்த வில்லேஜை லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து அயன் ஆர்மர்லாம் போட்டு தரமாக இருக்குமா? நம்ம அயன் மைனிங் போகாமலே அயன் ஆர்மர்லாம் போட்டாச்சு. இந்த அயன் ஆர்மர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அந்த கார்டை, ரோஸ் கலர் கார்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா வேணாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு அந்த கார்டு ரொம்பவே பிடிக்கும். இதான் அந்த கார்டு, ரோஸ் கலர் கார்டு. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். see you next வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.